ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயா இன்ஃபோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிமெயில் ஐடி ஃபர்கட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணுறது எப்படின்னு தாங்க ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கயா இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்கட் ஜிமெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி யாரும் மொபைல் நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள ஃபஸ்ட் நேம் அண்ட் ஷுவர் நேம் அது வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நான் வந்து எங்களோட நேம் அடிச்சிருக்கேன். ஷோர் நேம் வந்து எங்களோட இன்சில் கொடுத்துருக்கேன். இன்சில் கொடுத்தா வரல. அப்புறம் ட்ரை அகெயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன், அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கார்டு கொடுத்துட்டு என் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து எங்கள் அப்பா கூட நேம் கூட கொடுக்குறேன். நான் கொடுத்த உடனே வந்துருச்சு. வந்த உடனே சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து நமக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக நம்பர் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபோன் வந்து உங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஓடிபி வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. மொத்தம் 6 டிஜிட்டில் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்கள் நம்பரில் எத்தனை ஐடி இருக்குதுன்னு சொல்லி ஷோ ஆகும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ எந்த ஐடிக்கு நீங்கள் ஃபார்கட் மெயில் ஐடி பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரோபோட் வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கும். அதில் பைக் சைக்கிள் எது இருக்குது, அந்த பைக் சைக்கிளை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணுறது. வெரிஃபை ஆகிடுச்சுப்போம். வெரிஃபை ஆன உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னா என்ட்ரி யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட இல்லை, அதனால் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா அடுத்து ஒரு ஓடிபி கேட்கும். இப்போ வந்து கண்ட்ரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாங்கிறனால இந்தியா வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஒரு ஆட்ட கூட டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே அடுத்து ஒரு சென்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஓடிபி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த ஓடிபியும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6 டிஜிட்டில் வந்து ஒரு நம்பர் வரும். அதை கரெக்டாக நோட் பண்ணி டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இது லோட் ஆகி முடிஞ்சுன்னா அப்புறம் வந்து அப்டேட் பாஸ்வேர்டுன்னு வரும். அப்டேட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் பாஸ்வேர்டு இருக்கும். க்ரியேட் பாஸ்வேர்டில் வந்து நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்லாகும், அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர்ஸும் ஒரு சிம்பிள் அண்ட் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம்லேயும் அதே பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. எப்போவுமே பாஸ்வேர்டு வந்து மறக்காத பாஸ்வேர்டாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொடுத்துட்டு ஷோ பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகி போயிடும். இப்போ வெல்கம் டு மை நேமோட வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லை வெரிஃபை பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே வராது. அவ்வளோக்கு ரிகவரி மெயில் வேணும் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஜிமெயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி கூட டேரெக்டாகவே போயிடும். உங்கள் மெயிலுக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள். அப்போ சிம்பிளாக உங்களுக்கு எப்படி இப்போ ரிகவரி பண்ணலாம், ஜிமெயில் ஐடி ரிகவரி அண்ட் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கயா இன்ஃபோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.